வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் ஒரு எளிமையான முறையில் வேரின் வளர்ச்சியை துரிதப்படுத்த பிளாஸ்டிக் கப்பானதை எடுத்துக்கொள்கின்றோம். அதேபோல் விதை முளைப்பு திறன் துரிதப்படுத்தவும் விதை டேமேஜ் ஆவதை தவிர்ப்பதற்கும் ஒரு எளிமையான முறையில் பிளாஸ்டிக் கப்பானது தயார் செய்ய இருக்கின்றோம். அதன் அடிப்பகுதியில் கோல்ஸ் அதுவும் ஒரு எளிமையான முறையில் இட இருக்கின்றோம். அந்த வீடியோ பதிவான பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அதன் அடிப்பகுதியில் கப்பானது கோல்ஸ் ஆனது எளிமையான முறையில் இட இருக்கின்றோம். அந்த முறையை பார்த்தலாம். ஒரு கம்பியானது நன்கு பழுக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சூடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. தற்போது அதன் அடிப்பகுதியில் ஹோல்ஸ் ஆனது இட்டுக்கொள்கின்றோம். அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஒவ்வொரு கப்பின் அடியிலும் அந்த கோல்ஸானது போட்டுக்கொள்கின்றோம். இந்த கோல்ஸ் போடுவதன் பயனாக அந்த தண்ணீரானது வெளிச்செல்லும் நண்பர்களே. வேரின் வளர்ச்சி துரிதப்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா விதையின் முளைப்பு திறன் இவ்வாறாக செய்வதால் அதிகப்பட மக்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நமது விவசாய களஞ்சியத்தை. நன்றி விவசாய சொந்தங்களே.